வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜூலை மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடத்தில் இது ஆனி மாதம். ஆனி மாதத்தில் 25ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம், காலை 9:10 வரை. அதன் பின் மகம். திதி வளர்பிறை திருதியை, காலை 7:01 வரை. அதன் பின் சதுர்த்தி. இன்று வளர்பிறை சதுர்த்தி. யோகம் சித்த யோகம். தனுசு ராசிக்காரர்களுக்கு காலை 9:10 வரை சந்திராஷ்டமம். அதன் பின் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய விசேஷம். இன்றைய தினம் சதுர்த்தி விரதம். இன்று சதுர்த்தி விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை நல்ல நேரங்கள்: காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் சந்திரன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று காலை 9:10 அளவில் சந்திரன் பகவான் சிம்ம ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதுவே மாற்றம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். 4ஆம் இடத்தில் சந்திர பகவான், சுக்கிர பகவான். இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு பலம், திக்பலம். அதே மாதிரி சந்திர பகவான் அங்கே இருப்பதும் பலம். சந்திரனும் சுக்கிரனும் இணைந்திருந்தால் அது ஒரு விதமான யோகம். அதனால் இப்போது 4ஆம் இடம் பலமாக இருக்குது. இன்றைக்கி காலையில் 9:10 வரைக்கும் இந்த கிரக அமைப்பு. பிறகு சந்திர பகவான் 5ஆம் இடம் வருகிறார். அப்போது எல்லா விஷயமும் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. உங்களுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றம், பதவி உயர்வு. நீங்கள் வேலை செய்கிறவராக இருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ராசி அதிபதி ராசிக்குள் வலுவாக அமர்ந்திருக்கார். பாக்யாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கார், தனஸ்தானத்தில் இருக்கார். அதனால் தனஸ்தானத்துக்குரிய கிரகம் சுகஸ்தானத்தில் அமர்வது, இது எல்லாமே சிறப்பான ஒரு அமைப்பு. இந்த மாதிரியான கிரக அமைப்பு இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய நற்பலனை செய்யும். என்ன நற்பலன்? உங்களுடைய வயது தகுதிக்கு, நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லா விதத்திலையும் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், 3ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். அது எல்லாமே ஒரு நல்ல இணைவு தான். அவங்க ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு விதத்தில் சிறப்பு. ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருப்பது என்பதும் சிறப்பு. தந்தையால் லாபம், தந்தை வழி உறவினர்களால் நன்மை. வெளிநாட்டு ஒரு வர்த்தகத்தை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டோடு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல நேரம். வேற்று மொழி மதக்காரர்களால் ஆதாயம். ஒரு சிறப்பான நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 2ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் இணைவு. இந்த 3 கிரகங்களுமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். 2ஆம் இடத்தில் சந்திரன், 2ஆம் இடத்தில் புதன் உங்கள் ராசி அதிபதி, மற்றும் சுக்கிரன் 3ஆம் இடத்தில். இன்றைக்கி காலையில் 9:10 அளவில் சந்திர பகவான் 3ஆம் இடம் செல்கிறார். 3ஆம் இடம் அப்படின்ற இடத்திற்கு உரிய கிரகம் சந்திரன். 3ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் சூரியன். 2ஆம் இடத்திலிருந்து சந்திர பகவான் 3ஆம் இடம் சென்றும்போது அந்த வீட்டிற்கு அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்குள் இருப்பது என்பதால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். முதல்ல உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க. தேகபலம் பிரமாதமாக இருக்கும். மனோபலம், தேகபலம் ரெண்டும் நல்லா இருந்தால் தான் நம்மளால் காரியத்தில் ஒரு நல்லபடியாக செயல்பட்டு
வெற்றி அடைய முடியும், தன வருவாயை பெற முடியும். இப்போ இன்றைக்கி உங்களுக்கு அதற்கான ஒரு சூழ்நிலையும் வாய்ப்புகளும் இருக்குது. தேகபலம் மனோபலம் சிறப்பாக இருப்பதால் வெற்றி அடையக்கூடிய நாள். கடக ராசிக்காரர்களுக்கு நல்ல நாள் இது. கடக ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் இன்று காலை 9:10 அளவில் ராசிக்கு 2ஆம் இடம் செல்லப்போகிறார். 2க்குடைய கிரகம் 12ஆம் இடம். இது ஒரு விதத்தில் நன்மையா தீமையா அப்படின்னா கொஞ்சம் செலவுகள் தான் ஏற்படும். தனஸ்தானத்துக்குரிய கிரகம் 12ஆம் இடத்தில் இருப்பதால் கொஞ்சம் வரவுக்கேற்ற செலவு அல்லது வரவை விட செலவு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கலாம். ஆனால் இந்த சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் ஆடி மாதம் பிறந்தால் உங்கள் ராசிக்குள் சூரியன் வந்து விடுவார். அதனால் அப்போது கொஞ்சம் நிலைமைகள் மாறும். இப்போது இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு வெற்றிகள் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய நாள், நல்ல நாள். தன வருவாய் உண்டு, செலவுகளும் உண்டு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். ராசி அதிபதி தொடர்ந்து 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு உரிய கிரகமே அமர்ந்திருப்பது செவ்வாய் அப்படிங்கிறது அதை விட சிறப்பு. ஆனால் 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள். இன்றைக்கி காலையில் ஒரு 9:10 அளவில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்குள் பிரவேசிக்க போகிறார். அதனால் செலவு தான் இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த செலவு, எதிர்பார்க்காத செலவு, வரவை காட்டிலும் அதிக செலவு. உங்கள் சேமிப்பிலிருந்து கொஞ்சம் பணம் கரையக்கூடிய நேரம். கொஞ்சம் தேவை எது என்று பார்த்து யோசித்து நிதானித்து செலவு செய்வது நலம். கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் இணைவு என்பது ஒரு மிகப்பெரிய யோகம். ஒரு கிரகம் 11ஆம் இடத்தில் இருந்தாலே நன்மையை செய்யும். 3 கிரகங்கள் 11ஆம் இடத்தில் இருப்பது, அதுவும் 11க்குடைய கிரகமே 11ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம். நிறைய தன வருவாய் உண்டு. விபரீத ராஜக யோகங்கள்லாம் ஏற்படும். அதில் சந்திர பகவான் மட்டும் இன்றைக்கி காலையில் 9:10 அளவில் 12ஆம் இடம் வரார். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே செலவுகள் ஏற்படலாம். அது நல்ல செலவுகளாகத்தான் இருக்கும். யோகமான நாள். ஒரு சிலருக்கு மட்டும் இன்னும் ஓரிரு நாட்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கலாம். இன்னும் ஓரிரு நாட்களுக்கு. அதற்கு பிறகு நிலைமை சரியாகும். அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலைமையிலேருந்து ஒரு மாற்றம் ஏற்படும். பிறகு உங்களுக்கும் நல்ல மாற்றமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பலமாக அமர்ந்திருக்கார். இப்போ இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அதில் ஆதாயம் உண்டு. விவசாயிகளுக்கு நல்ல நேரம் இது. விவசாய பொருட்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுடைய விவசாயமும் தழைத்து வளரும். நல்லா இருக்குது இப்போ இன்றைக்கி எடுக்கக்கூடிய நேரம். ஹார்ட்வேர்ஸு, செங்கல், மண், ஜல்லி, கட்டுமான துறையில் இருக்கக்கூடியவர்கள், கட்டடம் கட்டக்கூடியவர்கள், கொத்தனார், மேஸ்திரி, ஆர்கிடெக்ட், இன்ஜினியர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இப்போ நேரம் சிறப்பாக இருக்குது. சார் நான் எதுவுமே செய்யலை, சும்மா இருக்கேன், ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஆனவருக்கும் நல்லாயிருக்கு, ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் நல்லாயிருக்கு, பெண்களுக்கு நல்லாயிருக்கு, குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கு, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்லாயிருக்கு. அனைவருக்குமே ஏற்றம் மிகுந்த நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான நாள் இது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் 3 கிரகங்கள். அதில் பாக்கியாதிபதி, லாபாதிபதி, 7க்குடையவர் அப்படின்னு அனைத்து கிரகங்களும் அங்கே வளமாக அமர்ந்திருக்கு. அதனால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கோயில் திருப்பணிகள், கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஆத்ம திருப்தி கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கக்கூடிய நாள். சில விஷயங்களில் பணம் மட்டுமே குறிக்கோள் இல்லை, ஒரு ஆத்மாவுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அது போன்ற ஒரு நாள் இன்றைக்கி. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மனதிற்கு திருப்திகரமாக நடக்கும். நல்ல நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் 9:10 வரைக்கும் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பது கொஞ்சம் இடைஞ்சலை கொடுக்கும். கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலை அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான். நேற்று நடக்காத விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும். இன்றைக்கி 9 மணிக்கு மேலே உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு நிலையிலேருந்து ஒரு விளக்கம் இருக்குது. சந்திராஷ்டமம் விலகுகிறது. பிறகு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே செய்யலாம். நல்ல ராஜ யோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலமும் நேரமும் இருக்குது. உங்களுடைய சேமிப்புகள் உயரும். இப்போ இன்றைக்கி வங்கி கணக்குகள்லாம் நீங்கள் தொடங்குனீங்கன்னா
நல்லா சிறப்பாக இருக்கும். நல்ல சேமிப்புகள் உயரும். காசு பணம் தங்கும், தங்கம் தங்கும், வருமானங்கள் வரும். சிறப்பான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். திருமண வாய்ப்புகள் ஏற்படும். திருமணத்திற்கான நேரம். திருமணத்திற்கு இது வரைக்கும் தடை தாமதம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த இடத்துலலாம் இப்போ ஃபிக்ஸ் ஆகும். வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட இப்போ சம்மதம் தெரிவிச்சிருவாங்க. கல்யாணம் எனக்கா, எனக்கு எதுக்கு கல்யாணம், வேண்டாம், நான் பண்ணலை அப்படின்னு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் கூட எனக்கு என்ன வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட இப்போ சம்மதம் தெரிவிச்சிருவாங்க. நீங்கள் இப்போ வரம் பார்த்தீங்கன்னா முடிவாயிடும். அதனால் இப்போ வரனுக்கான நேரம், வரவும் வரக்கூடிய நேரம், வருமானம் வரக்கூடிய நேரம், நல்ல நாள் இது. கும்ப ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய நேரம். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி, போட்டி பந்தயங்களிலும் வெற்றி. உங்களுடைய தொழிலில் நீங்கள் தான் முதன்மையான நபர் அப்படிங்கிற லெவலில் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில், உங்கள் தொழில் சார்ந்து மற்றவங்களும் இருப்பாங்க இல்லையா, அவங்க செய்யக்கூடிய தொழிலே மற்றவங்க செய்வாங்க. அவங்க உங்களை காம்படிட்டராக நினைப்பாங்க, நீங்கள் அவரை காம்படிட்டராக நினைப்பீங்க. ஆனால் எத்தனை பேர் வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நபர் நீங்கள் தான். உங்கள் டார்கெட்டை நீங்களே தான் திருப்பி ஓவர்டேக் பண்ணணும். அந்த மாதிரி தான் இருக்குது நிலைமை. சிறப்பான நாள். உங்கள் டார்கெட்டை மற்றவங்க யாரும் தொடக்கூட முடியாது. அதனால் இதுதான் நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு மிக 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 யோகமான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், 12ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் சூரியன். இந்த 4 கூடிய கிரகம் உங்களுக்கு ஒரு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் புதன். அவர் 4, 7 கூடியவர். அவர் இப்போ 5ஆம் இடத்தில் சந்திரனோடு இணைந்திருக்கார். சந்திரனோடு சங்கமித்து சங்கம யோகத்தை ஏற்படுத்துகிறார். புதன் நன்மை செய்யக்கூடிய கிரகம், சந்திரன் நன்மை செய்யக்கூடிய கிரகம், சுக்கிரன் நன்மை செய்யாத ஒரு கிரகம். இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இணைவதால் பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை, குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை. வீட்டில் கல்யாணமானவர்களுக்கு இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய நேரம். ஏற்கனவே குழந்தை இருந்தால் இப்போ மற்றொரு குழந்தை பிறக்கும். 2வது குழந்தை, அதுவும் ஆண் குழந்தை பிறக்கிறதற்கு வாய்ப்பு உண்டு. யோகம் நிறைந்த நல்ல நாள்.